இந்தியன் ஆர்மில சோல்ஜர் டெக்னிக்கல், நர்சிங் அசிஸ்டன்ட் அண்ட் நர்சிங் அசிஸ்டன்ட் வெட்டினரியோட நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸாம்னா என்ன, என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ஏஜ் லிமிட், என்ன செலெக்ஷன் ப்ராசஸ், இதை பத்தி டீட்டெயிலா என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்துட்டோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை எப்படி வந்து கிளியர் பண்றது, எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதுதான் கம்ப்ளீட்டா என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ முதல்ல நான் சொல்ல போற வந்துன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். எதுக்கான நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக தான் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ட்ரஸ்ட் மீ, நான் சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்குன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப இந்த எக்ஸாமோட ரிட்டன் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன, சோல்ஜரோட நர்சிங் அசிஸ்டன்ட் தான். இது வந்து டெக்னிக்கல், இது வந்து நம்மளுக்கு கிடையாது. நர்சிங் அசிஸ்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப என்னன்னா நம்மளுக்கு என்ன டாபிக்னா இந்த டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மொத்தம் எத்தனை கொஸ்டின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டோட்டலா பார்த்தா 50 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலா பார்த்தா 50 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 மார்க்கு. ஸோ அதனால மொத்தமா எல்லாம் 200 மார்க்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதும். இதுல டாபிக் அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. மேத்ல இருந்து பாருங்களேன், மேத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கேட்கறாங்க. இது நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்பதான் வந்து நீங்க வந்து என்ன சொல்றது 12th முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, இல்ல காலேஜ் வந்து செகண்ட் இயர் போயிட்டு இருக்கீங்கன்னா நிறைய பேருக்கு என்னன்னா மேத் வந்து வீக்கா இருப்பீங்க. ஸோ அதனால அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு இது என்னன்னா நீங்க பெஸ்டா எடுத்துட்டு பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஏரியாவில் நீங்க ஃபோக்கஸ் பண்ண கூட என்ன பண்ணிடலாம்னா ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து பிசிக்ஸ்ல 5 கொஸ்டின், பயாலஜில 15 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில 15 கொஸ்டின்ஸ். மொத்தமா பார்த்தா 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 மார்க். அதனால மொத்தம் என்ன 200 மார்க். இங்க பாஸ் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா இது 80 கொடுத்துருக்காங்களா, அதாவது இவ்வளவு மார்க் எடுத்தா போதுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இது என்னன்னா மினிமமா இந்த மார்க்காக நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன 200க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எடுக்கணும். அதாவது 50 கொஸ்டின்ஸ் இருக்கா, இதை நீங்க மினிமம் சொல்றேன் 40 கொஸ்டினா அது என்ன பண்ணிடணும்னா நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா அடுத்த லெவல் போயிருவீங்க. பிசிக்கலுக்கு வந்து ரேலி வந்து கூப்பிடுவீங்க. இப்போ எய்ம் என்ன பண்ணணும், 40க்கு மேல என்ன பண்ணணும்னா கரெக்டா ஆன்சர் பண்ணணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி தான் என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏன் 40 பிளஸ் சொல்றேன், ஏன் 50மே எடுக்க முடியாதுன்னு கேட்குறீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு தேவையில்லை. ரைட்டா, நம்மளுக்கு தேவை என்ன பண்ணணும், ரிட்டர்ன் எக்ஸாம் கட் ஆஃப் வைப்பாங்க, அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசிக்கல் இருக்கு, பிசிக்கலை கம்ப்ளீட் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கனால என்னன்னா ரொம்ப வந்து இதுக்குன்னே என்ன பண்றது கம்ப்ளீட்டா வந்து எனக்கு 50மே ஆன்சர் பண்ணும் மைண்ட் செட் வேணாம். எது நம்மளால வந்து கரெக்டா வந்து பிளான் பண்ண முடியுமோ அதன்படி வந்து பண்ணிக்கலாம். சரி, டீடைல் சிலபஸ் இது எல்லாமே வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலபஸ் தெரிஞ்சுதான் என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சும்மா ரேண்டமா ஓகே ஒரு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு நான் வாட்டில உட்காந்து என்ன பண்ண போறேன்னா ஏதோ ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன், அவன் என்ன நடத்தினாலும் சரி நான் வாட்டில படிச்சுட்டு இருக்க போறேன்னா அப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம் இருக்குன்னா அதுல என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சிலபஸ்ல கேட்கிற மாதிரி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்றோமா எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஆல்வேஸ் உங்களை வந்து நீங்க கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற காம்படிஷன் ரொம்ப ஹை லெவல் காம்படிஷன். எல்லாரும் என்ன பண்ண வந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் தான் அப்படின்னு வந்துட்டாங்க. ஸோ அதனால உங்களை நீங்க என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் ஹை லெவல் வச்சுதான் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, ஜென்ரல் நாலேஜ்ல வந்து பாருங்க என்ன சொல்றாங்க, இதுல கேட்கிற கேள்விகள் எப்படி இருக்குன்னா இந்தியா அண்ட் நெய்பரிங் கண்ட்ரி, அதாவது ஹிஸ்டரி, கல்ச்சர், ஜியாகிரபி, அதே மாதிரி ஹூ இஸ் ஹூ, அதாவது என்ன அப்படின்னா யாரு வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டரு, இல்ல இப்ப யாரு வந்து இப்ப இருக்கிற பினான்ஸ் மினிஸ்டர், இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்ரிவியேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இஸ்ரோவோட அப்ரிவியேஷன், இஸ்ரோன்னு இருக்கு, இதோட அப்ரிவியேஷன் என்ன, இப்ப நாசான் இருக்கு அதோட அப்ரிவியேஷன் என்ன, இந்த மாதிரி கேட்கறது. ஸ்போர்ட்ஸ், அவார்டு, பிரைஸ், டெர்மினாலஜி, இந்தியனோட ஆர்ம்டு ஃபோர்ஸ், ஏன்னா இது டிஃபென்ஸ் எக்ஸாம் அதனால வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் கோஸ்ட் கார்டு, இதுல இருக்கிற என்ன பண்ணிக்கணும், இப்ப ஏர் சீஃப்னா யாரு அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி கேட்பாங்க. காண்டினென்ட், சப்காண்டினென்ட்லாம் எது கீழே வந்துரும்னா ஜியாகிரபி டாபிக்ல வந்துடும். இன்வென்ஷன், டிஸ்கவரி வந்து சொல்றாங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பாலிட்டி, கான்ஸ்டியூஷன் புக் வந்து என்ன பண்ணணும்னா பேசிக்கா படிச்சா வந்து போதும் தான். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், இப்ப டபிள்யூடிஓ அப்படின்னு சொல்லுவோம், டபிள்யூடிஓன்னு சொல்லுவோம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நாட்டோ அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா மட்டும், ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதும், அதுக்குள்ள கேட்பாங்க. புக்ஸ் அண்ட் ஆதர்ன்னு சொல்றாங்க. நாலேஜ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் that happen in இந்தியா அண்ட் வேர்ல்ட் லெவல் இன் ரீசன்ட் இயர்.
கரண்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட் ஈவெண்ட் அண்ட் ப்ராமினன்டான பர்சனாலிட்டி. இதுல என்னன்னா கரண்ட் அஃபேர் அதிகமா கேட்பாங்க. சில நேரத்துல அந்த கரண்ட் ஈவெண்ட் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட், கரண்ட் ஈவெண்ட் இதெல்லாம் என்னன்னா கரண்ட் அஃபேர். அப்ப என்ன பண்ண எக்ஸாம் இந்த இதை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் நாலேஜ் பொறுத்தவரைக்கும் மொத்தம் எத்தனை கொஸ்டின்? 10 கொஸ்டின் கேட்பாங்க ரைட்டா? ஸோ ஜென்ரல் நாலேஜ்ல 10 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதுல மினிமம் 3 கொஸ்டின்ஸ் எதுல இருந்து வரும்னா கரண்ட் அஃபேர். நான் சொல்றது மினிமம் சொல்றேன். 3 கொஸ்டின் கரண்ட் அஃபேர் இருந்து வரும். அந்த கரண்ட் அஃபேர் எதை கேட்பா நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் கரண்ட் அஃபேர் படிக்க போறேன். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண போறேன்னா, எல்லா நாளும் கரண்ட் அஃபேர் நிறைய வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்ல கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. என்ன நம்ம பண்ணணுமோ அது மட்டும் தான் பண்ணணும். நான் சொல்றேன் எப்படி கரண்ட் அஃபேர் படிக்கணும்னு நான் சொல்றேன். அப்படி பத்தி தெரிஞ்சுக்கேன் என்ன சிலபஸ்ல இருக்குன்னு. அடுத்து பாருங்க, பிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்க? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், மாஸ், வெயிட், வால்யூம், density and specific gravity, principle of Archimedes, pressure, barometer, motion of object, velocity, acceleration, Newton's law of motion, force and momentum, parallelogram of forces, stability and equilibrium of bodies, gravity, elementary ideas, work, power and energy, heat and effects, sound wave and their properties, reflection, refraction, spherical mirror and lenses, types and property of magnet, static current, electricity, conductors and non-conductor, Ohm's law, simple electric circuit and வந்து heating. நான் எதுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அதெல்லாம் என்னன்னு சும்மா தெரிஞ்சுக்கலாம். உங்க மைண்டுக்குள்ள ஓடட்டும். எதுக்காகனா இதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் இந்த டாபிக்ல இதுல ஆர்டர் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல என்ன வார்த்தை இருக்குன்னு தெரியணும்ல, அதுக்காக தான் வந்து சொல்றேன். அப்படி வாங்க. ஸோ மேக்ஸ் பொறுத்தளவுக்கு அல்ஜிபரா, மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட், analytical geometry, trigonometry, integral calculus, differential calculus, probability and statistics, number system, fundamental arithmetic operation, mensuration, area, volume and வந்து surface area. இந்த மேத்தை பொறுத்தளவுக்கு ரெண்டா நீங்க பிரிக்கலாம். அதாவது பேசிக் மேத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக் மேத் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு அட்வான்ஸ் மேத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட்வான்ஸ் மேத் என்பது என்னன்னா இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறதா, அதாவது ஜாமெட்ரி இருக்கா, அல்ஜிபரா இருக்கா, டிரிக்னோமெட்ரி இருக்கா, ஸ்டெப் ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கா, அதே மாதிரி வந்து இன்டெகிரல் கால்குலஸ், இது எல்லாமே அட்வான்ஸ் மேத். பேசிக் மேத் என்பது என்னன்னா இங்க இருக்கு பாருங்களேன், நம்பர் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ நம்பர் சிஸ்டம், இந்த அர்த்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், மென்சுரேஷன், ஈரியன் பால், இதெல்லாம் என்ன வேணா பேசிக் மேத்துக்குள்ள வரும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, அதுக்காக சொல்றேன். அடுத்து வாங்க, கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் என்ன? பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ், எலிமெண்ட், மிக்சர் அண்ட் காம்பவுண்ட், சிம்பிள்ஸ், ஃபார்முலா அண்ட் சிம்பிளான கெமிக்கல் ஈக்குவேஷன், law of chemical combination, properties of air and water, preparation property of hydrogen, oxygen, nitrogen and carbon dioxide, oxidation reduction, acid, base, salt, carbon and its former, natural and artificial fertilizer, elementary ideas about the structure of the atom, atomic, equivalent and molecular weights, and வந்து valence. இதெல்லாமே கெமிஸ்ட்ரியில இருக்கிற டாபிக். சரி, அடுத்து பாருங்க, பயாலஜி பொறுத்தவரைக்கும் பேசிக்கான பயாலஜி, லைஃபோட ப்ராசஸ், ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ், ஹியூமனோட பீயிங்ஸ், யூனிக்னஸ் ஆஃப் ஹியூமன் பாடி, ஃபுட் அண்ட் ஹெல்த், நெசசிட்டி ஆஃப் த பேலன்ஸ்டான டயட்ஸ், வேஸ்ட்ஃபுல் ஃபுட் ப்ராக்டிசஸ், ஃபுட்டோட ஈல்டு, எசென்ஷியல் ஃபார் குட் ஹெல்த், சைக்கிள் ஆஃப் மெட்டீரியல், இக்காலஜிக்கல் பேலன்ஸ், லிவிங் ரிசோர்ஸ், ஹேபிட்டட் அண்ட் ஆர்கானிசம் அண்ட் அடாப்டேஷன்ஸ். இவ்வளோ டாபிக் இருக்கு, எப்படி சார் நான் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன். இதெல்லாம் கவனிக்க வேண்டியது என்ன, இந்த டாபிக்லாம் எதுல இருந்து கேட்பாங்கன்னா சிபிஎஸ்சி புக் தான். இங்க பாருங்க, இதுல இருக்க எல்லாமே கேட்போம். பட் இது இல்லாம ஏதாவது கேட்போம் அப்படின்னா, ஆனா அது எதுக்குள்ளதான் இருக்குன்னா சிபிஎஸ்சி புக்ல என்ன இருக்கும்? சிபிஎஸ்சி என்ன? என்சிஆர்டி புக். ஸோ என்சிஆர்டி புக்ல என்ன இருக்கோ அது வரைக்கும் தான். அப்ப என்னன்னா 6வதுல இருந்து 12வது வரைக்கும் என்னெல்லாம் நம்ம ஸ்கூல்ல சயின்ஸ் வந்து படிச்சோமோ அதுதான் என்ன பண்ண போறோம்னா அகைன் ஒரு வாட்டி வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். சரி, இப்போ முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 மாசம் தான் இருக்கு. ஆல்ரெடி போன வீடியோ நான் சொல்லியிருப்பேன், 2 மாசம் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மாசம் தான் இருக்கும். அதுக்குள்ள என்ன பண்ணி ஆகணும்? ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதனால நான் டெய்லி நீங்க வந்து ஒரு 6 மணி நேரம்ல இருந்து 7 மணி நேரம் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, சாலிடா கொடுத்தா மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். எடுத்து என்ன பண்ண, நர்சிங் அசிஸ்டண்டோட, ஸோ ஆர்மி சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டண்டோட ப்ரீவியஸ் கொஸ்டின் ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது ஒரு வெப்சைட்ல பிடிஎஃப் கிடைக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சும்மா பாருங்க. எதுக்காக? ஸ்டாண்டர்ட் தெரியணும், என்ன மாதிரி கேள்விகள் வருது, அது எப்படி ட்விஸ்டடா கேட்கறாங்க, இதெல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா நீங்க அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ண முடியும்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ண முடியும். சரி, இப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கலாம்,
நான் கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா செக் பண்ணி பார்த்தேன் சார், எனக்கு ஒழுங்கா கிடைக்கல, இல்ல இந்த சில டவுட்லாம் இருக்கு சார், சில சப்ஜெக்ட்ல நிறைய டவுட் இருக்கு சார் அப்படின்னா என்னோட பர்சனல் நம்பர் கொடுக்குறேன் 7871385114. நான் நம்பர் கொடுக்கறதுக்கான ரீசன், ஏதாவது வந்து உங்களுக்கு ஜெனியூனா டவுட் இருக்கும்போது நம்ம கேட்டோம்னா ஒரு சார் வந்து ஆன்சர் பண்ணுவாரு. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். எஸ், நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பயங்கர மோட்டிவேஷன் கிடைச்சு ஸ்ட்ரெஸ் இல்லாம என்ன பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், எந்த ஒரு மைண்ட்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க. அதுக்காக தான் நான் நம்பர் கொடுக்கறது. ஸோ உங்களுக்கு உண்மையிலேயே வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு ப்ராப்பரா என்ன பண்ணுவேன்னா கைட் பண்ணுவேன். ஏன்னா இங்க பிரச்சனை வந்து நிறைய சேனல்ஸ் என்ன பண்ணுவான்னு வச்சுக்கலாம், நாங்க அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் நீங்க ஜாயின் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் பர்சனலா கைடன்ஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், உண்மையிலே டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேளுங்க. ஏன்னா நீங்க டைம் இல்லாம தேவையில்லாம கால் பண்ணி வேஸ்ட் பண்ணின்னு வச்சுக்கலாம், மிச்சம் ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, உங்களுக்கு ஜெனியூனா டவுட் இருக்கும், அவங்க கேட்கும்போது என்னால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன், டவுட் இருந்தா தாராளமா நீங்க வந்து கேட்கலாம். சரி, என்ன பண்ண போறேன்னா சிலபஸ் வந்து பார்த்தோம், அதை வச்சு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அதை வந்து சொல்றேன். முதல்ல கெமிஸ்ட்ரி வந்து சொல்றேன். ஏன் கெமிஸ்ட்ரி சொன்னா, இதுலதான் 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க ரைட்டா. ஏன்னா இதுலதான் வந்து 15 கொஸ்டின் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறத நம்ம முதல் என்ன பண்ணணும், கவனம் வந்து கொடுக்கணும். அப்ப பார்க்க போறதுன்னு கெமிஸ்ட்ரியில 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் பயாலஜி வந்து போலாம் ரைட்டா. சரி, இப்ப என்ன, கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு என்னன்னா 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு ஆர்கானிக், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்ன பண்றாங்கன்னா கேக்குறாங்க. இதுல இருக்கிற டாபிக் தான் ஆர்கானிக், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதாவது ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர்ட்டி, ரியாக்ஷன், கெமிக்கலோட ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆசிட் பேஸ், ப்ராப்பர்ட்டி, பிஹெச், நியூட்ரலைசேஷன், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரானோட கான்ஃபிகரேஷன், அட்டாமிக் மாடல், மாஸ் நம்பர்னா என்ன, அட்டாமிக் நம்பர்னா என்ன, இந்த மாதிரி கேட்பாங்க. இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி என்ன பண்ணிருக்கேன்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இது எல்லாமே என்சிஆர்டி புக்ல என்ன இருக்கோ அதை வச்சுதான் வந்து நான் கிளாஸ் எடுத்திருந்தேன். ஸோ நான் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்சிஆர்டி புக்ல இருக்க வார்த்தை தான். இதுல பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக் என்னன்னா, ஸ்டேட் ஆஃப் த மேட்டர் கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். ஆசிட் பேஸ் ரிசல்ட் கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். மெட்டல் நான் மெட்டல் அவ்வளவு கவனம் கிடையாது. கெமிக்கல் ரியாக்ஷன் கண்டிப்பா நீங்க என்ன பண்ண லேர்ன் பண்ணணும். கார்பனோட காம்பவுண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க லேர்ன் பண்ணணும். அது கெமிஸ்ட்ரி எவ்ரிடே லைஃப் அவ்வளவு கூட வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது போக, அதாவது இது ஃபர்ஸ்ட், அடுத்து செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், அதுக்கப்புறம் டைம் இருந்தா மட்டும் என்ன பண்ணுங்க, இந்த பீரியாடிக் டேபிள்ஸ், மெட்டல் நான் மெட்டல் வந்து பாருங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, சிலபஸ்ல என்ன இருக்கோ அது ஓரியன்ட் என்ன பண்ணிக்கணும், முதல் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்காக தான் வந்து சொல்றேன். இது எல்லாமே எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா, நான் ப்ராப்பரா கிளாஸ் எடுத்திருக்கேன். ப்ராப்பரா எல்லா கிளாஸஸுமே வந்து ஆப்ல தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால ஆப்புக்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து பார்த்துக்கலாம். சரி, அடுத்து வாங்க பயாலஜி. பயாலஜி பொறுத்தவரைக்கும் நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பயாலஜில லைஃப் சயின்ஸ், ஹியூமனோட பயாலஜி தான் அதிகமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணா, ப்ரிப்பேர் பண்ற டாபிக் எடுத்தோன்னே என்ன பண்ணிருங்க அப்படின்னா, ஹியூமனோட பிசியாலஜி வந்து லேர்ன் பண்ணிருங்க. அடுத்து நியூட்ரிஷன், ஏன்னா நியூட்ரிஷன் ரிலேட்டட் நிறைய இருந்தது. அடுத்து ஹெல்த் அண்ட் டிசீஸ், இந்த டாபிக் எல்லாமே, இந்த ஏரியா ஆஃப் டாபிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்லு பேசிக்கா பார்த்துக்கணும். பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் வந்து பேசிக்கா பார்த்துக்கணும். இது எதுக்காக நான் சொல்ல வாருன்னா, என்ன கேட்கிறானோ, ஹியூமனோட பயாலஜி கேட்கிறானா அது ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணணும். லைஃப் ப்ராசஸ் வந்து, லைஃபோட ப்ராசஸ் வந்து இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் டெடிகேட்டா ப்ரிப்பேர் பண்ணணும். ஈக்காலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஈகோ சிஸ்டம், பயோடைவர்சிட்டி எல்லாமே இது எல்லாத்தையும் நீங்க லேர்ன் பண்ணும்போது, அதாவது பேசிக்கா லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஹெல்த், நியூட்ரிஷன் இருக்கா, ஸோ அதனால தான் டிசீஸ் அந்த ஏரியா வந்து சொன்னேன். அடுத்து சைக்கிள் ஆஃப் த மெட்டீரியல், அதாவது கார்பன், நைட்ரஜன் சைக்கிள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்கலாம். அது இந்த ஈக்காலஜி கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்காலஜி மீன்ஸ் வந்து இந்த டாபிக்ல என்னன்னா கவர் ஆயிருக்கும். ஸோ பயாலஜி பொறுத்தளவுக்கு சொல்ற டாபிக் மட்டும் என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ நீங்க பிசிக்கல் ரிலேட்டடா இல்ல கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம் ரிலேட்டடா ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் அந்த அதாவது லாஸ்ட் ஒரு 45 தான் 50 தான் கூட என்ன பண்றேன்னா, அப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டு கூட வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்றேன். ஏன்னா கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும்ல, அதுக்காக தான். இதுக்கப்புறம் அதாவது முதல்ல நீங்க எதுக்கு கவனம் கொடுக்கணும்னா கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பயாலஜி, அதுக்கப்புறம் எதுக்கு கொடுங்க, ஜென்ரல் நாலேஜ் கொடுங்க. ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப ஊறி போயிடாதீங்க. ஏன்னா ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதிகமான டாபிக் இருக்கும். ஏன்னா ஹிஸ்டரி இருக்கு, ஜியாகிரபி இருக்கு, கல்ச்சர், இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் கரண்ட் அஃபேர் இருக்கு, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ரிலேட்டடா பேசிக்கா படிக்கணும். இன்வென்ஷன் டிஸ்கவரிலாம் இருக்கா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாமே கரண்ட் அஃபேர்ல வரும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி கிளப் பண்ணணும்னா ஜிஎஸ் டாபிக் அப்படின்னு சொல்றது. ஜிஎஸ் இல்ல ஜிகே டாபிக், இந்தியன் ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பாலிட்டி கண்டிப்பா படிச்சாகணும். இது வந்து மிஸ்ஸே பண்ண முடியாது. சயின்ஸ் ஆல்ரெடி வந்து நம்ம கவர் பண்ணிடும், அதனால இதுல வந்து நீங்க இப்போ படிக்கணும் அவசியம் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக்கு கண்டிப்பா படிக்கிறோம். அது என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு வார்த்தை இருக்குல்ல, ட்ரெடிஷன், ஃபெஸ்டிவல், கல்ச்சர் ஆஃப் த ஆஸ்பெக்ட்.
இதுதான் என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்றது. அடுத்து கரண்ட் அஃபேர். நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு சார் கரண்ட் அஃபேருக்கு நான் டெய்லி என்ன பண்ணணும்னா எல்லா நாளும் வந்து என்னன்னா நோட்ல எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணின்னு வச்சுக்கலாம் உங்களால கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா ப்ரிப்பேரே பண்ண முடியாது. என்ன பண்ணுங்கன்னா நான் உங்களுக்கு மந்த்லி மந்த்லி என்ன பண்ணிடுறேன், நான் பிடிஎஃப் வந்து கொடுத்துருவேன். எல்லாமே என்னன்னா நான் ஆப்ல இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பேன். ஸோ அதாவது என்ன இப்போ ஜனவரி மாசம் இருக்குன்னா நேஷனல் லெவல் என்ன, ஸ்டேட் லெவல் என்ன, இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், அப்பாயின்மெண்ட், டிஃபென்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், இம்பார்ட்டன்ட் டேஸ், புக்ஸ் அண்ட் அதர் மிஸ்லேனியஸ் இந்த மாதிரி கொடுப்போம். ஒவ்வொரு மாசத்தோட வந்து கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் கொடுப்பேன். இது வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தான் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க பொறுமையா நான் கொடுக்கறது மட்டும் பாருங்க. இதை தாண்டி நீங்க பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஸோ ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பா நான் கொடுக்கறது உங்களுக்கு வந்து ஒர்த்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நான் வந்து கேரண்டி பண்றேன். இப்போ கரண்ட் அஃபேருக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி பேசிக்கா இருக்கிற ஜிஎஸ் டாபிக். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே சார் ஹிஸ்ட்ரி இருக்கு, நான் போய் ஸ்கூல் புக் உட்காந்து படிக்குவேன்னா அது நிறைய இருக்கும், நிறைய புக்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் உங்களால மைண்ட்ல வச்சுக்க முடியாது. நான் எப்படி கொடுப்பேன்னா மைண்ட் மேப்பா உங்களுக்கு ஈஸியா மைண்ட் மேப் வேலை என்ன பண்ணிடுவேன்னு வச்சுக்கல நான் கொடுத்துருவேன். நான் கொடுக்குற மைண்ட் மேப்பை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாவே போதுமானதுதான். சரி, அடுத்து வாங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா பிசிக்ஸ் வெறும் 5 கொஸ்டின் தான். ஏன்னா இங்க பாருங்களேன், முதல்ல அவளுக்கு பயாலஜி 15 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி 15 கொஸ்டின், பிசிக்ஸ் வெறும் 5 தான், மேக்ஸ் தான் வெறும் 5 தான். போயிட்டு தேவையில்லாம என்ன பண்ணக்கூடாதுன்னா நான் அதிகமா படிக்க போறேன்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமோ அதுக்கு தான் அதிகமான கவனம் கொடுக்கணும். கம்மியான வெயிட்டேஜ் இருந்துச்சு அதுக்கு கம்மியா தான் என்ன பண்ணா நீங்க வந்து கவனம் கொடுக்கணும். பட் பிசிக்ஸ்ல நிறைய டாபிக் இருக்கும் பாருங்க. லா ஆஃப் மோஷன், எனர்ஜி ரிலேட்டடா, நியூட்டனோட லா ரிலேட்டடா, ஹீட் ரிலேட்டடா, சவுண்ட் வேவ் ரிலேட்டடா, எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடா, அதே மாதிரி லைட் ரிலேட்டடா எல்லாமே இருக்கும். ஒரு டாபிக் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க. இதுதான் வந்து பிசிக்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்கூல் புக்ல இருக்க பிசிக்ஸ் டாபிக். இதுல நீங்க என்ன லேர்ன் பண்ணணும், அந்த மோஷன்ஸ், ஃபோர்ஸ் அண்ட் லா ஆஃப் மோஷன்ஸ் லேர்ன் பண்ணணும். ஒர்க் எனர்ஜி பவர் கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். ஹீட் அண்ட் டெம்பரேச்சர், சவுண்டு, லைட் ஆப்டிக்ஸ், எலக்ட்ரிக் கரண்ட் எஃபெக்ட், மேக்னடிசம், இந்த டாபிக் எல்லாமே நீங்க என்ன பண்ணியாங்கன்னா லேர்ன் பண்ணணும். ரொம்ப சிம்பிளிஃபைடு வேல எப்படி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லேர்ன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நான் டீச் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நீங்க பார்த்தாவே போதுமானதுதான். சரி, இப்போ நான் எல்லா கிளாஸஸ் எல்லாமே எதுல கொடுத்துருக்கேன்னா ஆப்ல தான் கொடுத்துருக்கேன். ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, சார் எனக்கு வந்து என்னன்னா பர்சனலா சில டவுட் இருக்கு சார், அது எனக்கு உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கால் பண்ணி கேட்கலாம், இல்லை நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் ரெக்கார்ட் போடும்போது நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா ரிப்ளை பண்ணுவேன். இப்போ இந்த கோர்ஸுக்கான நிறைய டெமோ கிளாஸஸ், என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ண நினைச்சீங்கன்னா டெமோ கிளாஸஸ் கொடுத்துருப்பேன். நீங்க போய் பார்க்கலாம். எல்லாமே மைண்ட் மேப் ஃபீல கொடுத்துருப்பேன். நீங்க படிக்கும் போதே உங்களுக்கு என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொடுக்கும். அதனால போய் டெமோ கிளாஸஸ் பாருங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கோர்ஸுக்கான அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க வந்து என்னன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதுல ஸ்டோர் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரும். 400 ரூபான்னு காமிக்கும். பட் நீங்க பே பண்ணும்போது 440 ரூபா. ஒரு வருஷம் வந்து வேலிடிட்டி வரும். அதாவது என்னைக்கு ஜாயின் பண்ணீங்களோ அன்னையிலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா 1 இயர் ஃபுல்லா உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த எக்ஸாம் இல்லாட்டாலும் அதர் எக்ஸாம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், இப்போ எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஃபென்ஸ் லெவல் எந்த எக்ஸாம் போனாலும் கொஸ்டின்ஸ் பொறுத்தளவுக்கு என்னன்னா இந்த பேசிக் டாபிக் தான். அதாவது ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதை வச்சு தான் கேட்பாங்க. ஸ்கூல் புக் வச்சு எடுத்தனால டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இல்லை இது இல்லாம ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.